ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிக்கன் வறுவல் தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில ஆயில் ஆட் பண்ணி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கறி மசாலா, பட்டை எல்லாமே போட்டுக்கோங்க. சோம்புலேருந்து சீரகம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நிக்கணும். அப்பதான் அது நல்லா வதங்கிருச்சுன்னு நெனச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, நம்ம சிக்கன நல்லா 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது கூட சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. பாருங்க, எல்லா சிக்கனையும் நம்ம எடுத்து போட்டுறலாம். காலும் எங்களுக்கு நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். காலும் எங்க வீட்ல சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இதில் மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. நம்ம இதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணவே கூடாது. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சிக்கன்லேயே தண்ணி கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அதனால் இதில் தண்ணி தேவைப்படாது. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இதுலேயே தண்ணி வந்து நல்லா நிற்கும், நின்று வேகும். பாருங்கள், தண்ணி தெரியுதா? இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம தண்ணியெல்லாம் தேவையில்ல. அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பொடி போட்டுட்டு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடாம. நமக்கு சிக்கன் வறுவல் கிடச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி ஓரளவுக்கு கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்களா. இதுவே இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டாக போயிருச்சு அப்படின்னா வறுவல் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.